ஹலோ கைஸ், உங்களில் எத்தனை பேர் ஹாரி பாட்டர் மூவி சீரிஸ் பார்த்துருக்கீங்க? நான் பெட் பண்ணி சொல்லுவேன், உங்களில் பல பேருக்கு ஹாரி பாட்டர் மூவி சீரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபேண்டசி வேர்ல்டுனால் என்னதுன்னே தெரியாத ஒரு காலத்தில் ஹாரி பாட்டர் ரிலீஸ் ஆகி உலகத்தையும் ஒரு கலக்குச்சு. நான் ஒரு பெரிய ஃபேன் ஹாரி பாட்டருக்கு. ஆனால் இந்த ஹாரி பாட்டருக்கு பின்னாடி இருக்க அந்த விதை யார் தெரியுமா? ஜே.கே. ரவுலிங்ஸ். அவங்க தான், அந்த பெண்மணி தான் அந்த புக்கை எழுதுனாங்க. ஆனால் ஜே.கே. ரவுலிங்ஸோட ஜெர்னியை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க ஹாரி பாட்டரோட இமேஜினரி கதையை வச்சுக்கிட்டு அவங்க ஏறி இறங்காத ஆஃபீஸ் படியே இல்லை. நிறைய பேர் இதெல்லாம் என்ன கதை, இதெல்லாம் எங்கே ஹிட் ஆக போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களோட மனசை தளர விடாமல் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் அவங்க ஒரு டீல் சைன் பண்ணாங்க. அது இப்போ அந்த உலகத்தையே மாற்றுச்சு. இந்த ஹாரி பாட்டர் மூவி ஃப்ரான்ச்சைஸ்னால் அந்த மூவி மட்டுமே இல்லை, அவங்க போடுற அந்த ஒவ்வொரு சீனு, அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பிட்டு. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கிண்டர் ஜாயில் கூட அதில் பொம்மை போட்டிருப்போம், அதுக்கு கூட அவங்களுக்கு காசு போகும். ஸோ உங்கள்கிட்ட எதுவும் ஒரு ஐடியா இருக்குன்னா, நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ஐடியாவை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் தொடர்ந்து வேலை பாருங்கள், என்றைக்காவது ஒரு நாள் உங்களோட ஐடியா ஜெயிக்கும், அதோடு சேர்த்து நீங்களும் ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.